நாகநந்தினி மேடம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போதும் உள்ளூர் பிரதிநிதியுடைய கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு வரும்போதும் அது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கல் சவாலாக இருக்கின்றது. தமிழக முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு, கவுன்சிலர்கள்லாம் தாமாக முன் வந்து ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப கராராக ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துட்டு இருக்காரு. அவரையே மிகப்பெரிய ஒரு ஒரு அதிருப்தி அடையக்கூடிய வகையில் இந்த செயல்பாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டு வருது. இதெல்லாம் வரக்கூடிய 2026 ஒரு மிகப்பெரிய சவாலாக திமுகவுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு விஷயம் சார், நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க, எந்த ஒரு பிரச்சனைனாலும் தலைவரே வந்து தாமாகவே முன் வந்து நீங்கெல்லாம் பதவி விலகணும்னு சொல்லியிருக்க. அப்போ மக்களுக்கு தெளிவா தெரியும் இங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் அதற்கான தீர்வு கரெக்டா எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா இதெல்லாம் போன ஆட்சியில் நடந்துச்சா அப்படின்னாதான் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குங்கிறது விஷயம். இது மக்களுக்கே நல்லா தெரியும். இன்னொன்னு சார், நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நீங்க பேசாம அமைதியா இருந்த ஒரு நிமிஷம் சொல்றேன். அப்புறம் இந்த 40க்கு 40 அதாவது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தனித்தனியா நின்னோம், அதனாலதான் என்ன சார் பகல்கனவை நீங்க காண்றீங்களா? இல்ல எனக்கு உங்களை எல்லாம் வந்து பிஜேபி ஆகட்டும் இன்னைக்கு ஏடிஎம்கே ஆகட்டும் உங்களுக்கு பார்த்து நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். சொன்னீங்கல்ல திமுக ரொம்ப தைரியமா பேசுறாங்க. ஆமா சார், எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும், எங்களுடைய தலைவர் இருக்காருன்ற தைரியம் இருக்கும். நாங்க ஒண்ணும் புதுசா இப்ப நட்சத்திரம் மாதிரி மின்ன கட்சியில பெரிய கட்சின்னு பேச மாட்டோம். ஆனா இத்தனை வருஷம் பாரம்பரியம் இருந்தாலும் ஒரு பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் இன்னைக்கு வந்த புதிய கட்சியை ஒரு பிரம்மாண்டமான கட்சி நீங்க விமர்சனம் பண்றீங்கல்ல, இதுதான் சார் உங்களோட மிகப்பெரிய ஒரு இழிவுக்கான ஒரு விஷயம். நீங்க சொல்றீங்க கம்யூனிஸ்ட் பத்தி நீங்க பேசுறீங்க, பணம் வாங்கிட்டு பண்றாங்க. ஒரு நிமிஷம், பணம் வாங்கிட்டு பண்றாங்க, நீங்க பேசுறீங்க. சரி ஒரு நிமிஷம், நமக்கு நேரம் குறைவா இருக்கு, நான் பேசி முடிச்சேன். அதாவது நீங்க சொல்றீங்க கம்யூனிஸ்டுக்கு பணம், இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் மோசமான விமர்சனம் பண்ணாதீங்க சார். உங்க கூவத்து ஒரு இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்து உங்க எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தாருங்கிற விஷயம் கூட எல்லாத்துக்குமே தெரியும். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசணும். அதெல்லாம் இல்லாம ஒவ்வொரு விஷயத்த என்ன நீங்க செஞ்சீங்க சாதனை சொல்லுங்க, அப்படியே பேசணும். சார் சொன்னார் ஏதோ லேப்டாப் கொடுத்தாங்க, ஆடு மாடு கொடுத்தாங்க. ஏங்க எங்கீங்க நீங்க முழுசா கொண்டு போய் கொடுத்தீங்க? என்னமோ ஸ்கூட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு போய் அறிக்கை எடுத்துருவாங்க பாக்கலாம் எத்தனை மக்களுக்கு அது கிடைச்சதுன்னு. இன்னைக்கு நாங்க சொல்லுவோம் சார் டேட்டா 1 கோடி பேருக்கு மேல நாங்க வந்து உரிமை தொகை கொண்டு போய் சேர்த்து விடியல் லட்சக்கணக்கான மக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் சார். தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் நீங்க எதுக்கு? இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு புதுமை பெண்ணுன்ற திட்டம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பெண்களினுடைய கல்வி எவ்வளவு உயர்ந்திருக்கு. இன்னைக்கு இந்திய லெவல்ல தமிழ்நாட்டு பெண்கள் தான் முதன்மையான தொழில் முனைவோர் 43% இருக்கும் சார். படிக்கிற பெண்கள் இன்னைக்கு கல்லூரி போற பெண்கள் 40% மேல சாதிச்சிருக்கோம் சார். சொல்லிட்டு போயிருவீங்க. அன்னைக்கு 3000 பள்ளிக்கூடத்தை வந்து மூடும் போது தந்தை பெரியார் கூட சார் அந்த பெரியார பிஜேபி இழிவுபடுத்தி பேசுது. அதை பார்த்துட்டு அதிமுக இருக்கணும் அத்தனை பேர் கைகட்டி தானே சார் உட்காந்துட்டீங்க. நாங்க என்ன உங்களை மாதிரி அடிமை ஆட்சியிலே உட்காந்துருக்கோம். நீங்க காமராஜரையும் விமர்சனம் பண்ணிருக்கீங்களா? சரி ஓகே ஓகே மேடம், நீங்க காமராஜரையும் விமர்சனம் பண்ணிருக்கீங்களா? விமர்சனம் பண்ணதுக்கு தெளிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு சார். நீங்க சொல்றீங்க செல்வ பிறந்தவங்க சார் வந்து முருகன் கோயில்ல விடுறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய பாண்டியன் அவர்களை திருடன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் ஒடிஷால பேசினார்ல, அதுக்காக ஏன் சார் நீங்க கொந்தளிக்கல? இதற்கு கீழே அதுக்கும் பொங்கணும் இதுக்கும் பொங்கணும் இதுக்கும் பொங்கணும் அதுக்கும் பொங்கணும். இன்னைக்கு ஒரே நிமிஷம் சார், இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஐஏஎஸ் ஆபீசர் மக்களுக்காக வேலை செய்யறதால சார் குடிநீர் பண்ணி கேட்டோம். சரி ஓகே ஓகே. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு யாருக்கு வேலை செஞ்சா நீங்க போக சொல்றீங்க. அப்ப அதானி அம்பானிக்கு வேலை செஞ்சா கரெக்ட். கூட்டணி வச்சுட்டு உங்களுடன் ஸ்டாலின் வந்து உங்களுடைய ஸ்டாலின் என்பது திமுக சம்பந்தப்பட்டதுமா அரசுக்கு சம்பந்தப்படலாமா? உங்களுடைய முதல்வர் சொல்லுங்க, உங்களுடைய ஸ்டாலின் நீங்க வைக்கலையா சார்? ஜேஜே பிலிம் சிட்டி நீங்க வைக்கலையா? இல்ல பஸ் நிலையத்துக்கு ஜேஜே நீங்க பேர் வைக்கலையா சார்? நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது சார். என்ன முதல்வர் சொல்லுங்க, உங்களுடைய முதல்வர் திட்டம்னா அது அரசு, அதை விட்டு உங்களுடைய ஸ்டாலின்னா அது தனியார் தானமா? சரி சரி ஓகே மேடம், ஓகே ஓகே. சரி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுறேன் சார். இப்போ இவங்க சொல்றாங்கல்ல 210 நாங்க வருவோம், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உங்க கட்சியில யார் முதல்வரா வருவீங்க? இப்ப எடப்பாடி யார முதல்வரா கொடுப்பீங்க? 118 சீட் நீங்க வாங்கினாலும் உங்களை முதல்வரா இருக்க வச்சு விட்டுருவாரா? நீங்க டெல்லியை இங்க ஆட்சியில கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு. நேரம் இல்ல சார், ஒரு ஓகே ஓகே மேடம். எங்க பக்கம் ஓகே மேடம், எங்க பக்கம் இல்ல நம்ம பேச மேடம். ஓகே சார், ஒரு ஆபத்து தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. திமுகவையும்